யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த உதவி பிரதேச செயலாளரான தமிழினியின் மரணம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐதவிர குறித்த மரணம் தொடர்பாக பெண் அரசியல்வாதி ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நுளம்புத்திரியை கொளுத்தி கட்டிலுக்குள் வைத்து படுப்பது சரியா அல்லது பற்ற வைத்ததை வைத்தியசாலையில் மறைத்தது சரியா என்கின்ற வகையிலே அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இவை தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர வவுனியா நீதிமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சட்டத்தரணி ஒருவர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தரணி ஒருவர் கஞ்சாவுடன் பிடிபட்டு அவர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் இனங்காணப்பட்டிருக்கின்ற இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலாளராக பணியாற்றிய தமிழினி எனப்படுகின்ற பெண் கடந்த 16ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். தொடர்ந்து சுமார் 9 நாட்களாக அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி அவர் இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அது தவிர அவர் உயிரிழக்கின்ற போது 6 மாத கர்ப்பமாக இருந்ததாகவும் அந்த சிசுவை மீட்டெடுப்பதற்கு மருத்துவர்கள் எவ்வளவு போராடியும் அது பலனளிக்கவில்லை என்று கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த நிலையில் அவரது சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவரது சடலம் புதைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் நடந்து முடிந்ததன் பின்னர் அவர் கொடுத்த வாக்குமூலம் தொடர்பான செய்திகள் வெளியாகின்றது. அந்த வாக்குமூலத்தில் அவர் குறிப்பிட்ட விடயம், வீட்டில் நுளம்புத்திரியை கொளுத்திவிட்டு அந்த தீக்குச்சியை தூக்கி எறிகின்ற போது அந்த தீக்குச்சி மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது பட்டதில் தீப்பரவல் ஏற்பட்டது. அதன் ஊடாகத்தான் எனக்கு இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டது என்று அவர் வைத்தியசாலையில் கொடுத்த வாக்குமூலத்தில் சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதற்கு பிறகாக இந்த சம்பவம் நடந்து முடிந்ததன் பின்னர் அந்த பெண்ணின் மரணத்திற்கு கணவன் தான் காரணம் என்று பலரும் சமூக வலைத்தளத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறி வந்தார்கள். அப்போது இது தொடர்பாக நான் விளக்கமாக ஒரு காணொலியை பதிவு செய்தேன். விசாரணைகள் எதுவுமே நடக்காமல், விசாரணைகள் எதுவுமே நடந்து முடியாமல் ஒரு பெண்ணின் கணவனை குற்றம் சாட்டுவது, அதுவும் அவரும் ஒரு கிராம சேவையாளராக இருக்கின்றார். இவ்வாறான நிலையில் இது ஒரு தவறான விடயம். இவ்வாறு நாங்களே ஒரு விடயத்தை முடிவு பண்ணுவது என்பது மிக மிக புலியான ஒரு விடயம். 100 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இது சட்டத்திற்கு மட்டுமல்ல, ஊடகங்களுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் பொருந்தும் என்று நான் கூறியிருந்தேன். இவ்வாறான பின்னணியில் தான் தமிழினியின் தந்தை கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாட்டை கொடுத்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் அந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் யாழ்ப்பாண ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த மரணம் தொடர்பாக ஒரு முறைப்பாட்டை தமிழினியின் தந்தை கொடுத்திருந்தார். அதாவது அவர் வவுனியாவை சேர்ந்தவர், தமிழினியும் வவுனியாவை சேர்ந்தவர். தமிழினியும் அவரது கணவனும் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக படிக்கின்ற போது காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகத்தான் தகவல்கள் வெளிவந்தது. இந்நிலையில் தமிழினின் குடும்பம் வவுனியாவில் இருக்கின்ற நிலையில் தமிழின் தந்தை இவ்வாறு கோப்பாயில் இந்த முறைப்பாட்டை கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இதன் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் தான் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த உமா சந்திரா பிரகாஷ் ஒரு முகநூல் பதிவு ஒன்றினை கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பதிவிட்டிருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்டிருந்த விடயம், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது பெண்ணும் கல்வி அறிவும். கர்ப்பிணி பெண் கட்டிலுக்கு அடியில் நுளம்புத்திரியை பற்ற வைத்து தூங்குவது சரியா அல்லது பற்ற வைக்கப்பட்டதை வைத்தியசாலையில் அவள் மறைத்தது சரியா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காப்பதேன்? இவ்வாறு ஒரு பதிவை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது பதிவிட்டிருக்கின்றார். பெண்களுக்காக பேசுகின்றேன் அல்லது அரசியலில் பெண்களின் வகிபாகத்தை பற்றி பேசுகின்றேன் என்று பல கருத்துக்களை கூறி வருகின்ற இந்த உமா சந்திரா பிரகாஷ் அவர்கள் இது தொடர்பாக இப்படி ஒரு விளக்கத்தை அல்லது இப்படி ஒரு பதிவை அவர் போட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அது தொடர்பான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையத்தால் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். முடிவில் என்ன வருகின்றது, விசாரணைக்கு பிறகு என்ன வருகின்றது என்பதுதான் இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். அதற்கு பிறகு கணவன் குற்றவாளி என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தால் நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் பேசுங்கள், எப்படி வேண்டுமென்றாலும் பேசுங்கள். ஆனால் விசாரணைகள் இடம்பெறுவதற்கு முன்பாக, விசாரணைகள் முடிவடைவதற்கு முன்பாக சமூக வலைத்தளங்களோ ஊடகங்களோ
ஒருவரை குற்றவாளியாக்க முனைவது தவறான ஒரு விடயம். அது தார்மீக கடமையும் இல்லை. இந்த சமூகம் சரியாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்களாக ஒருவரை குற்றவாளி ஆக்காதீர்கள். எதுவாக இருந்தாலும் சட்டம் சொல்லட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டம் என்ன சொல்லுகின்றது என்று. அதற்கு பிறகு அவர் குற்றவாளி என்று வந்தால் நானே அது தொடர்பாக காணொலி பதிவு செய்வேன், அது தொடர்பாக வன்மையாக கண்டிப்பேன் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்றொரு செய்தியாக வவுனியா நீதிமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சட்டத்தரணி ஒருவர் கஞ்சாவை உடைமையில் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு செட்டிகுளம் பகுதியில் இளம் சட்டத்தரணி ஒருவர் கஞ்சாவை உடைமையில் வைத்திருந்தார் என்கின்ற தகவல் கிடைத்ததை தொடர்ந்து விசேட அதிரடிப்படையினர் அவரை பிடித்து செட்டிகுளம் போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக போலீசார் குறித்த இளம் சட்டத்தரணியை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகாக சட்டத்தரணி விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி அவர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் இனங்காணப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு 10,000 ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் இது தொடர்பாக மேன்முறையீடு செய்ய இருக்கின்ற தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணை அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றது. குறித்த சட்டத்தரணி வவுனியா நீதிமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சட்டத்தரணி என்று கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் தான் அவர் கஞ்சாவை வைத்திருக்கின்றார் என்று நீதிமன்றம் இனங்கண்டு அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சட்டத்தரணி செயல் எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள். குறித்த சட்டத்தரணி யார் என்பது தொடர்பாக பேர் விவரத்தையாவது வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது. இவர்கள் ஒரு பொறுப்பான இடத்தில் இருந்து கொண்டு, சமூகத்தில் ஒரு பொறுப்பான அந்தத்தில் இருந்து கொண்டு கஞ்சா வைத்திருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படியானவர்களாக இருக்கின்றார்கள், இவர்கள் இந்த சமூகத்திற்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் பல புலைகளை செய்து கொண்டு அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதையெல்லாம் மறைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். 1-2 விடயங்கள் தான் இவ்வாறு வெளியிலே வந்து அவர்கள் குற்றவாளி என்று இனங்காணப்படுகின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் சட்டத்தின் ஓட்டையை வைத்து தப்பித்துக் கொள்கின்றார்கள். ஆகையால் இவ்வாறு ஒரு பொறுப்பு வாய்ந்த சட்டத்தரணி இப்படி செயற்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று போதை வஸ்துக்களை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் போராடுகின்றார்கள், சமூக ஆர்வலர்கள் போராடுகின்றார்கள். அதுக்கு மேலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது கடந்த 2021ஆம் ஆண்டே கஞ்சாவை உடைமையில் வைத்திருக்கின்றார் சொன்னால் அப்போது இப்போது இருக்கின்றதை விட புழக்கம் குறைவு. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் கஞ்சாவை வைத்திருந்தார் சொன்னால் இது எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் அவரின் முகத்திலே கிழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது என்று. அது தொடர்பான மேலதிக தகவலுடன் நான் மீண்டும் ஒரு காணொலி உங்களை நிச்சயமாக சந்திப்பேன். தற்பொழுது விடைபெறுகின்ற நான் நடராசா ஜெயகாந்தன். AK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகள் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். உடனுக்குடன் எனது வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன்.